ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlog பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி மட்டும்தான். ஸோ அமாவாசை அன்னைக்கு முதல் நாளே நம்ம வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து புதுசாக வாங்கியிருக்கிற ஒரு தவா டைப்பில் இருக்குது. மேலே வந்து ஃபுல்லாகவே இந்த மண் இருக்கும்ல, அந்த டைப்பில் உள்ளது தான், மண் சட்டி அந்த வெரைட்டியில் உள்ளது தான். ஸோ வீடெல்லாம் நான் அலசியாச்சு. கருவேப்பிலை பொடி, எப்பயுமே கருவேப்பிலை வந்து ரொட்டீனாக நமக்கு காஞ்சிட்டே இருக்கும். தீர தீர வந்து அடுத்து பவுடர் பண்ணி வைக்கிறது, பொடி இடிக்கிறது, இந்த மாதிரி. ஸோ எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஃபேனை மட்டும் போட்டு விட்டுட்டு கிச்சன் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அதுலேயே மேலே மேலே நம்ம வந்து நடக்க வந்து கண்டிப்பாக வந்து அழுக்கு சேர்ந்துடும். ஸோ அதனால் நான் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நானுமே ஷாப்புக்கு போயிட்டு வந்தேன். ஈவினிங் வந்து ஷாப்புக்கு போயிட்டு வந்துட்டு தான் அந்த ஒர்க்லாம் பார்த்தேன். ஷார்பி வரத்துக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இன்பிட்வீன் கேப்பில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நான் அன்றைக்கி மேக்கப் போகும்போது தான் பார்த்தேன். ஒரு இயரிங் வந்து உடஞ்சிருந்துச்சு. ஸோ சடனாக பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும் வந்து அதை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்னென்ன தோடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொட்டிட்டு ஸோ அகைன் நான் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா என்கிட்ட பழைய தோடுலேருந்து நிறைய இருக்குது, வேஸ்ட்டாக போகாது. நான் எப்பயுமே தூக்கி போட போகிறது கிடையாது. பட் நான் கிளியராக எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா ஆன் ஸ்பாட்டுக்கு நான் வந்து போட்டு போகும்போது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன நமக்கு கஷ்டமாயிடும் இல்லையா. வெளில போகும்போது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் அடுக்கி வச்சுட்டு இந்த பாக்ஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு. நான் என்னோடய இயரிங்கை பொறுத்து பெரிய பெரிய தோடு போடுறதுக்குலாம் ஒரு 2 ஸ்கொயர் வந்து அப்படியே விட்டுருவேன். சின்ன தோடாக இருக்குது அப்படின்னா நான் வந்து அதிலே நிறைய மல்டிபிள் வந்து ஒரே இதில் போட்டுருவேன். ஸோ இது மாதிரி நான் எல்லாம் எடுத்து வச்சு போட்டுட்டு இருந்தேன். ஸோ இது ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் vlogன்னு சொன்னேன் இல்லையா. நான் சொல்கிறது எல்லாமே என்னை வச்சு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அது ஹெல்ப் ஆகாமையும் இருக்கலாம், மேபி நிறைய பேருக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கலாம், சில பேருக்கு இது வந்து சூட் ஆகாமலும் போகலாம். ஸோ உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கேரி ஆன் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே நான் சொல்கிறது வந்து என்னோட ஹெல்த்தை வந்து நான் பார்த்துக்கணும்னு நான் நினப்பேன். ஸோ என்னோட குழந்தைக்காக, என்னோட ஹஸ்பண்ட்காக, என்னோட ஃபேமிலிக்காக அந்த மாதிரி நான் இருக்கிறேன், கண்டிப்பாக இருப்பேன். அதை தாண்டி என்னோட ஹெல்த்துமே நான் முக்கியம் அப்படின்னு நினைப்பேன். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம ஃபேமிலி, ஹஸ்பண்ட் எல்லாரையுமே பார்த்துக்க முடியும். ஸோ அதனால நமக்குன்னு ஒரு சில ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். அது மைண்டுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிசிக்கலியாக இருக்கட்டும், மென்டலியாக இருக்கட்டும். ஸோ இது வந்து என்னோட பெரிய பெரிய ஒரு குறிக்கோள்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் எல்லாருக்குமே சொல்கிறது தான். ஸோ ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. பட் நம்ம வந்து மைண்டு ப்ரெஷரோடையோ ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லாமலோ இருக்கும் அப்படின்னா மற்றவங்கள மட்டுமே பார்த்துட்டு, குழந்தைங்கள மட்டுமே பார்த்துட்டு, ஃபேமிலியை மட்டுமே பார்த்துட்டு நமக்குன்னு எதுவுமே பண்ணாமல் கடைசியில் நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டோன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக போயிடும். எப்பயுமே எனக்கு பிடிச்சது வந்து அது தேவையா அப்படிங்கிறது 1க்கு 9 தடவை கூட யோசிப்பேன் நான். ஸோ ஒரு மீஷோவில் நான் ஏதாவது ஒரு திங்ஸ் பார்க்குறேன், எனக்கு வேணும் அப்படின்னா அப்படியே கொண்டு நான் கார்ட்டில் போட்டு வச்சுருவேன். பட் அதை நான் வாங்க மாட்டேன், இமீடியட்டாக வாங்க மாட்டேன். ஸோ அப்படியே பேசிகிட்டே ஷர்வியோட அதையுமே நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதில் இயரிங்ஸோட மணி இல்லாமல் மிக்ஸ் ஆகிருக்கு, அது ஒரு தனி பாக்ஸில் போட்டு வச்சிடலான்னு வச்சுருக்கேன். ஸோ நம்ம சொல்லிட்டு இருந்ததை கண்டினியூ பண்ணிக்கலாம். மீஷோவில் நான் ஏதாவது திங்ஸ் பார்க்குறேன்னா நான் இமீடியட்டாக வாங்க மாட்டேன். கார்ட்டில் போட்டு வச்சுட்டு ஒரு 1 வீக் கழிச்சு இதையா வாங்கலாம்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி போயிடுவேன். இதுவே இன்னும் எனக்கு தோணிகிட்டே இருக்கு, இல்லை இது வேணும், நல்லா இருக்குது, இல்லை வந்து இதுக்கு யூஸாக இருக்கும், அதுக்கு யூஸாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிப்பேன். ஸோ என்னோடய லைஃப்பில் நான் என்றைக்குமே பார்த்துக்கணும், என்னையும் பார்த்துக்கணும். ஸோ அப்படி தான் நான் திங்க் பண்ணுவேன். ஸோ நான் என்னுடைய சஜஷனாக அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்குங்கிறதையும் நம்ம வாழணும் இல்லையா, நம்ம லைஃப்பில் நமக்குங்கிறதையும் வாழணும், மற்றவங்களையும் பார்த்துக்கணும். இப்போ பாப்பா வந்துட்டா அப்படின்னா அவளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அவளுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது. ஸோ மந்த்லி டேர்ம் எக்ஸாம் தான். பட் இருந்தாலும் அவள் வந்து இது மாதிரி கொஷின்ஸ்லாம் நீ கேளு, நான் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஸோ நான் அவள் பெரியவளானாலுமே இதே தான் சொல்லுவேன். ஸோ ஃபேமிலின்னு ஒன்று வந்தால் ஃபேமிலியை பார்த்துக்குறோம் அப்படின்னாலும் நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த டெய்லி ஒரு கொய்யாக்காய் வந்து நான் சாப்பிட்டுருக்கேன். கொய்யாக்காய் இல்லை பழம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம போய் பைசா கொடுத்து வாங்க போகிறது கிடையாது, டெய்லி நம்ம வீட்டில் இருக்குது. நான் ஒரு டாக்டர் வீடியோ பார்த்தேன். வீட்டில் காய்க்கிறதா இருந்தாலும் சரி, நாட்டு பழமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அலட்சியம் வந்து நமக்கு இருக்கும். பரவாயில்ல இதுதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் வந்துடும். இதுவே நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எவ்வளோ பைசாவாக இருந்தாலும் அகைன் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு. ஸோ அது கரெக்டு தானே. நமக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து கொய்யாக்கானா பிடிக்கும், யாராவது சாப்பிடும் போது சாப்பிடுவேன், அவ்வளோதானே தவிர பெருசாக எனக்கு கிரேவிங்ஸ் அப்படிலாம் வந்து சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ்னால் எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடுவேன். பட் மெனக்கட்டு நம்ம அதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் நம்ம ரொம்ப சோம்பேறித்தனம். இப்போ நம்ம கொஞ்சம் மாற்றிக்க டெய்லி நான் இது ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக ஒன்று சாப்பிடணும். இந்த சீசன் எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு தெரியல, நம்ம வீட்டு மரம் எவ்வளோ நாள் காய்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ காய்க்கிற வரைக்கும்
வரைக்கும் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி அதுலேயும் நிறைய நார்ச்சத்து இருக்குது, ஃபைபர் இருக்குது, அதனால வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சும் அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நேற்று நம்ம பிரைடல் பிளாக்ல கூட நான் அதை சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு டைமே கிடையாது சுத்தமாக. நேற்றுல வந்து எனக்கு டைமே கிடையாது. ஒரு மேக்கப் முடிச்சுட்டு வந்த உடனே நான் ஃப்ரெஷ் ஆகி அகைன் நான் அடுத்த மேக்கப் கிளம்பிட்டேன். பட் கையிலே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பிட்வீன் கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் நான் சாப்பிட்டேன். ஸோ நான் இது நம்ம கொய்யாப்பழம் அப்படி மட்டும் கிடையாது. நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிறீங்க, சத்து மாவு கஞ்சி, இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு பீரியாரிட்டி டைம் கொடுத்து ஒதுக்கி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துக்கணும். நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம குழந்தைங்களையோ இல்லை வந்து ஹஸ்பண்டையோ ஃபேமிலியையோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒர்க்குக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து நம்ம ஒரு பார்லர் வச்சுருக்கோம், ஓனாக வந்து பிரைடல் ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து 50 ரூபாய் இப்போ கொடுக்குற இடத்துல 5 ரூபாயில் ஒரு 5 பைசாவாக இருந்தாலும் ஒரு சின்ன சப்போர்ட், அவ்வளோதான். ஸோ நான் தான் சொல்கிறேனே, இது எல்லா ஃபேமிலிக்கும் இது சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்போ சூட் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஒர்க்கை வந்து இன்னும் என்ன கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பண்ண தெரியும்னா வெளில கொடுக்குறோம் அப்படின்னா அது 200 rupees, மினிமம் 200 rupees, மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் நம்ம ஒர்க்கை பொறுத்து. ஸோ அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது நீங்களே ஓனாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோடது ஓனாக நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் ஆகிடும். எனி டைமும் ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரீயாகவே இருந்தோம் அப்படின்னா நிறைய ப்ரெஷர் ஆகும். நிறைய நமக்குள்ளே எப்படி ஆகும்னா தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன நானே பிஸியாக வச்சுக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூம்ல நான் இந்த ரூம் க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, இது மாதிரி என்ன நானே நான் பிஸியாக வச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து தேவையில்லாத எந்த தாட்ஸுமே வேண்டாம், நெகட்டிவிட்டியாக எதுவுமே வேண்டாம். ஸோ என்னோட டார்கெட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோமா, ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு வெறி. நமக்கு எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஸ்லோவானா கூட அவங்க வந்து நம்மளை ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தோணும், இன்னும் வேகமாக ஓடணும்னு தோணும். இப்போ இந்த கதையை சொல்லணுமேனு தான் பாதியில் கட் பண்ணி இங்கே வந்தேன். ஸோ பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ்லாம் நான் வந்து காய வச்சு ட்ரை ஆக்கி விடுவேன். ஸோ அது மாதிரி வச்சிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி எறும்பு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கே சார் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த எறும்புக்கு சேக் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் போட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு அகைன் நாங்கள் கவுத்து வைக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு விளாக்ல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், 1 கிலோ கேவுற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம வீட்டு எறும்பை நம்ப முடியல. ஸோ அந்த தவாலை நான் என்ன பண்ணிட்டேன்னா தக்காளி வெங்காயம் அந்த கதம்பு சட்னிக்கு வந்து வதக்கிட்டு இருக்கேன். ஏன்னா புதுசாக இருக்குங்கிறதுனால அது எப்படி பழக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அம்மாவுமே தெரியல. ஏதோ ஒரு இந்தானியம் அதை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கஞ்சி ஊற்றி வைப்பாங்க, சாதம் வடித்த கஞ்சி, இல்லைன்னா வெங்காயம் போட்டு தடவி வைப்பாங்க. அது மாதிரி ஒரு சில டிப்ஸ் இருக்கும், இதுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ நாங்களாவே இப்படி வந்து பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம், அந்த தண்ணி ஈரம் வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அகைன் வந்து இப்போ நான் வந்து இதில் சட்னி வதக்க ஆயில் பட நமக்கு வந்து நல்லா வரும் அப்படின்னு நானே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா வராத தோசைகள் எல்லாம் இந்த ஒர்க் நான் பார்ப்பேன். ரெகுலராக நம்ம வந்து அதில் நம்ம நார்மலாக ஒரு பேனில் வதக்கிறத விட இதை மாதிரி வதக்குறோம் அப்படின்னா ஆயில் பட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக தோசை வரும். ஸோ நானே சிந்திச்சு இதை கண்டுபிடிச்சேன். ஸோ இது நிறைய எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு தான் நான் வந்து அடுத்த நாள் மார்னிங்கே வந்துருச்சு, அமாவாசையா, அதனால் வந்து வாசல் மட்டும் தெளிச்சுட்டு கோலம் போடாமல் வந்தாச்சு. ஸோ மார்னிங் தான் டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. பட் சூரியனே காணும், எங்கப்பா காணும்னு தேடிட்டு வந்தேன்னா. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய நமக்கு மேக்கப் போயிட்டு வந்தது, ஷர்வியோட ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய சேர்ந்து போயிடுச்சு. ஸோ எல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை ஆக்கி விட்டுறலாமேன்னு பார்த்தா வெயிலே அடிக்கலை. நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்தா தான் அதுக்கு 1008 தடங்கள் வருமே, விட்டுருவோமா நம்ம அப்படின்னு சொல்லி அகைன் நான் களத்தில் இறங்கிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இப்போ நானே வந்து ஒர்க் கொடுத்து பிஸியாக்கிக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லையா, எனக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த்தும் ஓகேவாக இருந்துச்சு. ஷர்வி பார்த்திங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் சாட்டர்டே சண்டே விளையாடிட்டு காய வச்சிருக்கா. ஸோ இது மாதிரி காஞ்சு அடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குது, இதில் எடுத்து மூடி வச்சிருவா. ஸோ இதுக்கு வந்து ட்ரை ஆக்கி மட்டும் வச்சிருக்கா போல். ஸோ எனக்கே தெரியல, அவள் வந்து இது மாதிரி அடிக்கடி பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிட்டு இருப்பா. அவள் சொல்லுவா, பட் நான் பார்த்ததில்லை. பட் இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சவுக்காரம் போயிடும். நான் பாத்திரம் கழுவுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிடுவா. இங்கே பார்த்தீங்கன்னா அணில பாருங்க, கொய்யாப்பழம் எல்லாத்தையும் லைட்டாக காயாக இருக்கும் போதே கொஞ்சம் பழுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே கடிச்சிடுது. ஏன்னா அதை விட பெரிய அணில் நான் இருக்கேன்னா பறிச்சிடுறேங்கிறதுனால அது உஷாராயிடுச்சு போல. ஸோ 2 டப்பில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நம்மளோட எல்லா துணியும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆக்கி விட்டுறணும். நம்ம உள்ளே தான் போட போகிறோம். வெயில் நல்லா அடித்தா பரவாயில்ல, பட் வெயில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கா, கொஞ்சம் கஷ்டம்தான்.
நிறைய ஷர்வியோடது தான் இருந்துச்சு. ஸோ ஊருக்குலாம் எடுத்துகிட்டு போனது அது மாதிரி நிறைய இருந்தது. சாரீலாம் ஃபங்க்ஷன் போயிட்டு வரும் சில்க் டைப் இருந்துச்சுன்னா நான் வந்து கொடியில் வந்து போட்டு நிழல்லே ஒரு 2-3 days விட்டுட்டு அதுக்கடுத்து மடித்து வைப்பேன். ஸோ அது மாதிரி எல்லாம் மடித்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ரொம்ப நீட்டாலாம் இருக்காது. அந்த கடைசி 2 saree மடித்து வச்சது அப்படியே நொழுந்தி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். ஷர்வியோட தான் உள்ளதுலேயே பெருசாக இருக்கும். ஏன்னா நிறைய பபிள் கெவுனாக இருக்கா. ஸோ அது எப்படி எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுனே தெரியல. மேலே உள்ள ஃபர்ஸ்ட் கபோர்டு மட்டும் தான் என் ஹஸ்பண்டோடது. அதுலேயுமே நான் வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்க இங்கே இருந்தாங்கன்னாவது கொஞ்சம் இடம் கொடுக்கலாம். ஸோ அப்ராடில் தானே இருக்காங்க, அதனால வந்து மடித்து அயன் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸில் என்னோட ஒர்க் ப்ளவுஸு, மீஷோலேருந்து வாங்கி வச்சுருக்க saree இன்னும் வியர் பண்ணாமலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாம் தனியாக தூக்கி மேலே வச்சுருக்கேன். ஸோ மதியத்துக்கு இன்றைக்கி அமாவாசை சாதமும் குக்கரில் வந்து பருப்பும் வச்சாச்சு. ஸோ குட்டி பானை, நம்ம வீட்டில் போக போக பானை சின்னதாக போயிட்டே கிடக்கு. நிறைய பேர் வந்து எங்கள் வில்லேஜ்லேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா, எங்களோட கிராமத்துலேருந்துலாம் பார்க்குறீங்கன்னா, இவ என்ன சாதம் வடிக்கிறத காட்டுறா, பருப்பு வேக வைக்கிறத காட்டுறா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நாங்கள் இன்னுமே சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம். சர்விக்கு வைக்கும் போது நான் குக்கரில் வச்சுருவேன். மற்றபடி வீட்டுக்கெல்லாம் செய்யும் போது 99.9% வந்து மேக்ஸிமம் வந்து சாதம் வந்து வடித்து தான் வந்து சாப்பிடுவோம். பொரியலுக்கு சாம்பாருக்குலாம் வந்து தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைட் பை சைடு வந்து கொய்யாக்காய் கட் பண்ணி, நான் வந்து இந்த செங்காயாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் சாப்பிடுவேன். கொய்யாக்கான்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு பழமாக இருந்தால் பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் செங்காயாக இருக்கணும், அதில் கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்போக் வச்சு, ஏன்னா வந்து விரதத்துக்கு சமைக்கிறோம், கையில் எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அதை அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அம்மா அப்பா வெளில போயிருந்தாங்க. ஸோ நான் மட்டும் தான் இருந்தேன் அப்படிங்கிறதுனால ஒர்க்கை நான் பார்த்துட்ருக்கேன் எல்லா ஒர்க்கும். ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ முடிஞ்ச அளவுக்கு போயிடுவேன். முடியாத பட்சத்தில் மார்னிங் டு ஈவினிங் ஏதாவது ஒரு டைம் போய்ப்பேன். வீட்டு வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறப்ப வீட்டு வேலையும் பார்த்துப்பேன். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம இருக்கணுமே தவிர நான் இது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ என்ன நான் எப்பயுமே வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படி தான் நினப்பேன். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அதுவும் நான் என்னை ரொம்பவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், அது மாதிரி நானே ஒரு கான்சென்ட்ரேட் ஆகிட்டேன். இது பார்த்திங்கன்னா பொரியல் வந்து சாம்பாருக்கு பேலன்ஸ் ஆன காய் வந்து கேரட், சவ் அதெல்லாம் இருந்துச்சு, பீன்ஸ் எல்லாம். அது கூடவே பீட்ரூட்டும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன், பட் நல்லா இருந்துச்சு. பெருஞ்சீரகம் போட்டு மட்டும் தாளிச்சிட்டு அதுலேயே வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டேன். இந்த காயெல்லாம் போட்டுட்டு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அதில் போட்டு வேக வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம எறும்பு ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு வேலை பார்ப்போமேன்னு சொல்லி ஏதோ ஒரு டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. அது எறும்பு சாக்கில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆளையே காணும். ஸோ எல்லாம் அது மாதிரி வரைஞ்சிட்டு கொஞ்சம் ஈரத்துணி போட்டு இந்த இடத்தெல்லாம் மட்டும் நம்ம தொடச்சிக்கலாம். ஏன்னா கீழெல்லாம் சத்து மாவுலாம் இருக்குது. ஸோ எல்லா இடத்துக்கும் வந்துருவாங்களே சார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் வந்து நான் இது பண்ணணும். இப்போதைக்கு சும்மா பவுடர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ துணியெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ட்ரை ஆகலை. வெயிலுங்கிறது வரவே இல்லை. அதனால் சரி ஓகே கொஞ்சம் வளர்ந்துட்டாச்சு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நாளைக்கு தான் அகைன் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ தான் ஈவினிங்க்கு போல் தான் கொஞ்சம் வெயில் வருது. வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் போரிங்காக இருந்தது. அம்மா வெளில போயிட்டு வந்தால் நான் சொன்னேன் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமே அப்படின்னு. அப்போ தான் வந்து நீ தேங்காய் மட்டும் திருவி கொடு, நான் ஒன்று செஞ்சு தரேன்னாங்க. அந்த தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நான் திருவும் போதே அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. உலகத்திலே பிடிக்காத வேலைன்னா தேங்காய் திருவுறது தான். அது என்கிட்டே வந்து விடியும், அதான் எனக்கு பெரிய பிரச்சனை. ஷர்பி காஃபிலாம் குடிச்சிட்டு டியூஷன் கிளம்பிட்டா. இன்னைக்கு அவள் தான் வந்து வாசல்லாம் கூட்டி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். எப்பயுமே நான் அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பாப்பான்னு சொன்னால் அவள் செய்வாள், இல்லைன்னா அவளாவே செய்வாள். ஸோ அது ஒரு கண்டிப்பாக தப்பே கிடையாது, நம்ம இப்போலேருந்து சொல்லி வளர்க்குறது. அதை நான் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லுவேன். சர்வி போனதுக்கப்புறம் தான் பார்த்து, ஸோ காலையில் அம்மாவாசையும் கோலம் போடலை. ஸோ அதை சொன்னதுனால ஈவினிங் அவள் போடலை போல். அதனால நான் நல்லா ட்ரை ஆகிட்டு, ஸோ போடாமல் இருக்கக்கூடாது வெள்ளிக்கிழமையாக இருக்கேன்னு சொல்லி நானாகவே சின்னதாக ஒரு கோலம் போட்டு வந்தேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா ஏதாவது ஒரு சுண்டல் கொழுக்கட்டை மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய உளுந்து போடுவாங்க. உளுந்து வந்து ஊற வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டி தாளிக்கும் போது போடுவாங்க. நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்குமே நல்லது. உளுந்து நம்ம நிறையா சேர்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பாக நல்லது. ஷர்வி தான் ஈவினிங் வந்து தான் அவள் சாப்பிடணும், டியூஷன் முடிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும். கண்டிப்பாக எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் கிடையாது, எல்லாருமே ஹெல்த்தும் பார்த்துக்கோங்க, வெல்த்தும் பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கலி மென்டலி எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட்டடாக இருங்க. ஸோ அதை நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன், எல்லாருக்குமே சொல்லுவேன். எஸ்பெஷலி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேரில் வந்து அவங்களும் இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக நம்மளுடைய நிறைய வீடியோஸ்க்கு வந்து பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறது, என்ன பாசிட்டிவாக மாற்றுறதே நீங்கள் எல்லாரும் தான். ஸோ எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க. யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ், ஆனிவர்சரி விஷஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக விஷ் பண்ணலாம். நேம் டீட்டெயில்ஸ் வித் டேட்டோட கொடுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் வீடியோவில். கீப் சப்போர்ட் அண்ட் லவ். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Kirti.